Very good evening all. Welcome to Anna Administrative Staff College AMTN Presence Mission 8 ல தான் இருக்கோம். Group 2A Mains Reasoning classல தான் இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாஸ்ட் செஷன். என்ன செஷன் அப்படின்னா நம்ம என்ன டாபிக் பெண்டிங் வச்சிருக்கோம்? லாஜிக்கல் ரீசனிங். இது மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. ரிமைனிங் எல்லா டாபிக்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஜிக்கல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 15ல இருந்து 17 டாபிக்ஸ் கிட்ட வரும். என்னென்ன டாபிக்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா blood relation, direction, order and ranking, puzzle ப்ளஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வரும். நியூமரிக்கல் அண்ட் சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸ் அது எல்லாமே வந்து நமக்கு இங்கே லாஜிக்கல் ரீசனிங்க்கு கீழே தான் வரும். நம்ம லாஜிக்கல் ரீசனிங்கில் ஒரு 2 டாபிக் மட்டும் தான் வந்து விட்டுருக்கோம். ஸோ அந்த 2 டாப்பிக்கை தான் இங்கே கவர் பண்ண போகிறோம். என்னென்ன டாபிக் மேம் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாக்ஸு ப்ளஸ் சில்லாகிசம் அப்படின்னு ஒரு 2 டாபிக் இருக்குது. அந்த 2 டாபிக் தான் லாஜிக்கல் ரீசனிங்கில் நமக்கு இருக்கிற 15லேருந்து 20 டாப்பிக்கில் இருக்கிறதுல அந்த 2 டாபிக் தான் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த 2 டாப்பிக்கை கவர் பண்ணிட்டோம்னா நம்ம வெற்றிகரமாக ரீசனிங்கை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கிளாக் தான் பார்க்க போகிறோம். கிளாக் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா? கிளாக்ல மொத்தம் எத்தனை முள் இருக்கும்? சின்ன முள் ஒன்று இருக்கும், பெரிய முள் ஒன்று இருக்கும். அது இல்லாமல் நமக்கு செகண்ட் முள் இருக்கு இல்லையா? அது நிறைய அடிக்கடி ஸ்பீடாக சுற்றிட்டே வரும். அது ஒரு முள். டோட்டலாக 3 முள் இருக்கும். அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா சின்ன முல்லை ஹவர் ஹேண்ட், பெரிய முல்லை மினிட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு முல்லை சீக்கிரமாக சுற்றி வருது இல்லையா? அதை நம்ம செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ இதில் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னா ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின் இருக்குது. என்னென்ன டைப்னா, இப்போ எனக்கு மணி வந்து 5.5 அப்படின்னா எனக்கு சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்ன, கோணம் என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னால் என்னதுன்னா எதிர்கோணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு நார்மலாக ஆங்கிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா லெஸ் தேன் 180 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு கேட்குறப்போ எனக்கு அந்த ஆங்கிள் எப்போயுமே கிரேட்டர் தேன் 180 தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 360லேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற, அதாவது 360லேருந்து அந்த ஆங்கிள் எவ்வளோ மேக் பண்ணுதோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் வர ஆங்கிள் தான் ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். மேம் எதுவுமே புரியல மேம் அப்படின்னா இப்போதைக்கு ஜென்ரலாக டைப் 1னா என்னது, எனக்கு ஏதாவது ஒரு டைமிங் கொடுத்துட்டு சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் நடுவில் இருக்கிற கோணம் என்ன, இல்லைனா எதிர்கோணம் என்ன, ஆங்கிள் என்ன, அப்படி இல்லைனா ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் என்ன, இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைப். 2வது டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது காலையில் 10 மணி ஆயிடுச்சு, மதியம் 2 மணி வர்றதுக்கு எனக்கு நிமிடமுள் எத்தனை கோணம் சுற்றி வந்திருக்கும், எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகி வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின் இருக்கும். அதுதான் நமக்கு டைப் 2. டைப் 3ல் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைப் 3ல் நமக்கு தெரியும் அந்த கிளாக்கில் என்ன நடக்கும், ஒரு சமயத்தில் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் கோயின்சைட் ஆகி இருக்கும் இல்லையா? ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே கோயின்சைட் ஆகி இருக்கும். அப்படி இல்லைனா என்னது எதிர் பக்கத்தில் இருக்கும். அப்படி இல்லைனா செங்கோணம் 90 டிகிரி மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய டைமெல்லாம் எக்ஸாக்டாக கேட்பாங்க. எக்ஸாக்டாக எந்த இடத்துல, இப்போ நம்மளுக்கு தெரியும் என்ன தெரியும்னா 3:15 எனக்கு சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் கோயின்சைட் ஆகும். ஆனால் கரெக்டாக கோயின்சைட் ஆகுறது தான் என்னது 3:15, அதாவது 3:15ன்னு கரெக்டாக இருக்காது. 3:15 புள்ளி அப்படி இல்லைனா 3:16 புள்ளி அப்படின்ற மாதிரி அக்யூரேட்டாக வரக்கூடிய டைம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு டைப் 3ல் வரப்போகிறது. டைப் 4ல் வரப்போகிறது என்ன அப்படின்னா, எனக்கு வாட்ச் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு இல்லை ஸ்லோவாக இருந்துச்சு, எனக்கு ஒரு நாள் இந்த டைமில் இருந்துச்சு, நான் கரெக்ட் டைம் செட் பண்ணேன், இன்னொரு நாள் வர்றப்போ எவ்வளோ டைம் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் டைமு, இல்லைனா எவ்வளோ டைம் எனக்கு லாஸ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி கெயின் ஆர் லாஸ் சம் வந்து எனக்கு டைப் 4ல் வரும். சரியா? ஸோ நமக்கு இதிலேருந்து கொஷின்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டே என்ன பண்ணியிருக்கலாம், கேலண்டர்ஸ் இருந்தப்போவே நமக்கு கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ்னு கொடுத்துருந்துருக்கலாம். அப்படி கொடுக்கல. பட் ஆனால் நமக்கு லாஜிக்கல் ரீசனிங்கில் கிளாக்ஸ் வருதுன்றதுனால நம்ம கவர் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு 40 அவுட் ஆஃப் 40 ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதனால் நம்ம கிளாக்ஸை இங்கே கவர் பண்ணுறோம். பட் கொஷின்ஸ் நீங்கள் எந்த ஏரியாவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 3வது டைப் சொன்னேன் இல்லையா, அக்யூரேட்டாக எந்த இடத்துல எனக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி டைப்பில் தான் நமக்கு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிளாக்ஸ் பார்த்துடலாம். கிளாக்ஸ் முடிச்சுட்டு அடுத்து நம்ம சிலாகிசம்க்கு என்ன வேணும், சிலாகிசம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துலாம். ஓகேவா? ஸோ இப்போ கிளாக்ஸ்குள்ளே போகலாமா? கிளாக் நமக்கு எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும் இல்லையா? ஸோ 12, 1, 2, 3லேருந்து ஆரம்பித்து 11 அப்படின்னு இருக்கும். இந்த சின்ன முல்லை தான் நான் என்ன சொன்னேன், ஹவர் ஹேண்ட் அப்படின்னு சொன்னேன். பெரிய முல்லை மினிட் ஹேண்ட். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு வர முல்லை நம்ம என்ன சொல்லுவோம், செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? இப்போது எனக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்னு தெரியும், 24 மணி நேரம் அப்படின்னு தெரியும். 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ், 1 மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இல்லையா? இப்போது தெரியாதது நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு இந்த ஹவர் ஹேண்ட் இப்போ இந்த கிளாக்கில் எனக்கு 3 மணி காட்டுதா,
அப்போது இந்த ஹவர் ஹேண்ட் எனக்கு எங்கே இருக்குது? கரெக்டாக 3ல் இருக்குது. இதே 3ல் எனக்கு திருப்பி 3க்கு வரணும்னா, அந்த சின்ன முள் எனக்கு திரும்ப 3க்கு வரணும்னா எவ்வளோ தூரம் சுற்றி வரணும்னு சொல்லுங்களேன். எவ்வளோ தூரம் சுற்றி வரணும்? இந்த 3லேருந்து, இந்த 3ல் இப்போ இனிஷியலாக எனக்கு இருக்குது, இங்கேருந்து எனக்கு இன்னொரு டைம் இந்த 3க்கு வரணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் சுற்றி வரணும்? 360 டிகிரி சுற்றி வரணும். ஓகேவா? ஒரு நாளைக்கு எத்தனை டைம் எனக்கு 3 அப்படின்னு வரும்? ஒன்று விடிய காலையில் 3 மணி, அப்படி இல்லைன்னா மதியம் 3 மணி, இப்படி தானே வரும். ஸோ எனக்கு 24 மணி நேரத்தில் எனக்கு எத்தனை டைம் 3 மணி வரும் சொல்லுங்கள்? எத்தனை டைம் 3 மணி வரும்? இப்போ இந்த 3லேருந்து திரும்ப எனக்கு இந்த 3க்கு வரணும்னா எனக்கு எவ்வளோ மணி நேரம் தேவைப்படும்? 12 மணி நேரம் தேவைப்படுமா? ரைட்டா? அப்போது 12 மணி நேரத்தில் எனக்கு 360 டிகிரி சுற்றுது இந்த சின்ன முள், அதாவது ஹவர் ஹேண்டு. ரைட்டா? அப்போது 1 மணி நேரத்துக்கு எனக்கு எவ்வளோ டிகிரி சுற்றுதுன்னு சொல்லுங்கள்? 1 மணி நேரத்திற்கு 360 பை 12ன்னு போடலாமா? அப்போ என்னது? 30 டிகிரி. 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரி. 1 மணி நேரம்னா என்னது? எனக்கு இப்போ 3 மணிலேருந்து 4 மணிக்கு வரணும்னா என் சின்ன முள் இங்கே இருக்கும். ரைட்டு தானே? அப்போது 3லேருந்து 4க்கு வர இந்த இதுதான் எனக்கு என்னது? 30 டிகிரி. ரைட்டா? இப்போ எனக்கு 3 மணிலேருந்து 4 மணிக்கு வருது அப்படின்னா இந்த ஆங்கிள் எவ்வளோ ரொட்டேட் ஆகிருக்கு? 30 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்டா? எனக்கு 3லேருந்து 4 அந்த 1 மணி நேரம் இல்லாமல் இந்த நடுவில் இருக்குது பாருங்கள், அந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிகிரி சுற்றி இருக்குது, அதாவது எவ்வளோ டிகிரி சுற்றணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுவோன்னா 1 hour 30 டிகிரின்னு தெரிஞ்சிச்சா? 1 hourனா என்னது? எனக்கு 60 நிமிஷம் அப்படின்னு தெரியும். ஸோ 60 நிமிஷத்துக்கு 30 டிகிரி. அப்போ 1 நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி சுற்றும்? 1 நிமிஷத்துக்கு 30 டிகிரி பை 60 which is equal to half டிகிரி. கரெக்டாக? 1 மினிட்டுக்கு அரை டிகிரி மூவ் ஆகுது. மேம் என்ன மேம் சொல்கிறீங்க புரியல அப்படின்னா, இங்கே பாருங்கள், எனக்கு என்னது? இப்போது இது 3 மணி இருக்கா? ரைட்டு தானே? இப்போது இந்த 3 மணிலேருந்து 4 மணி வர்றதுக்கு நடுவில் எனக்கு எத்தனை கோடு இருக்கும்? 1 2 3 4 கோடு இருக்குமா? இதை தான் நான் என்ன சொல்வேன்? 3 1 3 2 3 3 3 4 3 5. ஓகேவா? புரியுதா? அதாவது இங்கே எனக்கு 15ன்னு இருக்கும், இது 16 17 18 19, 4க்கு வந்துச்சுன்னா நம்ம 20 அப்படின்னு டைம் சொல்லுவோம். அதுதான் நான் என்ன சொல்கிறேன்? 1 மினிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது எனக்கு 3 மணியில் இருந்து இப்போ எனக்கு 3 மணி இல்லாமல் எனக்கு இப்படி கிராஸ் ஆகிருக்குன்னு வைங்க, அதாவது இங்கே 1 இதில் வந்திருக்கு அப்படின்னா அது 3 1 கிடையாது. இப்போது நான் சொல்கிறது 3 1 கிடையாது. இப்போது எனக்கு கரெக்டாக 3ல் இருந்துச்சுன்னா 3 மணி. அடுத்து இங்கேருந்து எனக்கு பெரிய முள் இப்படி நகருதுன்னா இந்த சின்ன முள்ளும் எனக்கு கொஞ்சம் நகருமா? கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தான் கரெக்டாக எனக்கு 4க்கு வரும். ஸ்ட்ரைட்டாக 3லேருந்து அப்படியே 4க்கு தாவிடாது இல்லையா? ஸோ அப்போது இந்த ஒரு கோடாக நகர்றதுக்கு எவ்வளோ டிகிரி மூவ் ஆகுது? எவ்வளோ டிகிரி மூவ் ஆகுது? ஒரு கோடாக நகர்றதுக்கு எனக்கு அரை டிகிரி மூவ் ஆகுது. ரைட்டா? எனக்கு இந்த 3 மணிலேருந்து இந்த 4 மணி இந்த சின்ன முள் வர்றதுக்கு எவ்வளோ டிகிரி மூவ் ஆகுது? 30 டிகிரி மூவ் ஆகுது. அது எப்படி மேம்? இந்த ஒரு முள்ளுக்கு அரை டிகிரி அப்படின்னா இங்கே இருக்க 5 முள்ளுக்கு எனக்கு அப்படியே வந்து அரை அரையாக சேர்ந்து 2.5 டிகிரி தானே மேம் மூவ் ஆகும். எப்படி 30 டிகிரி மூவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இங்கே 1 மினிட்டுக்கு அரை டிகிரின்னு சொல்லிட்டு இதை நான் என்ன சொல்கிறேன்? இப்போது எனக்கு 3ன்னு வச்சுக்கோங்க மணி. எனக்கு கரெக்டாக இந்த சின்ன முள் 3லையும் இந்த பெரிய முள் 6லையும் இருக்காது. பெரிய முள் 6ல் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் சின்ன முள் என்ன இருக்கும்? 3க்கும் 4க்கும் நடுவில் ஒரு இடத்துல இருக்கும். ரைட்டா? அப்போ என்னது? நான் 3ன்னு சொல்கிறப்போ இந்த 30 நிமிஷம் இருக்கா, இந்த 30 நிமிஷத்துக்கு தான் எனக்கு ஒரு நிமிஷத்துக்கும் அரை டிகிரி. அப்போ 30 நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி? 15 டிகிரியா? ரைட்டு தானே? ஸோ அப்படி நான் கணக்கு எடுத்துக்க சொல்கிறேன். அதாவது இங்கே 3க்கும் 4க்கும் நடுவில் இப்போ எனக்கு இந்த சின்ன முள் மூவ் ஆகிருக்குமா? இதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த 15 டிகிரி அப்படின்னு சொல்கிறேன். புரியுதா என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு? ஓகேவா? ஸோ அப்போது இந்த 3க்கும் 4க்கும் எனக்கு இந்த அரை மணி நேரம் டிஃப்ரென்ஸ்க்கு எனக்கு எவ்வளோ டிகிரின்னு தெரிஞ்சிடும். எனக்கு மொத்தமாக 3க்கும் 4க்கும் சின்ன முள் 3லேருந்து 4க்கு வரணும்னா என்ன வந்துடும்? சின்ன முள் 3லேருந்து 4க்கு வரணும்னா ஸ்ட்ரைட்டாக 30 டிகிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்டு? ஓகே. இப்போ நான் இங்கே ஒரு கோடாக அரை டிகிரின்னு சொன்னதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருந்துருக்கலாம். இப்போ ஜென்ரலாக எனக்கு 3:30க்கு எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 3:30 மணிக்கு மினிட் ஹேண்டுக்கும் ஹவர் ஹேண்டுக்கும் நடுவில், சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் நடுவில் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு 3 4 5 6
இப்போ எனக்கு கரெக்டாக 3:30 மணினா நான் 3ல் இருக்குது சின்ன முள், 6ல் இருக்குது பெரிய முள்ளுன்னு வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்படின்னா எனக்கு இங்கே என்ன வரும்? 3லேருந்து 4க்கு 30 டிகிரி, 4லேருந்து 5க்கு 30 டிகிரி, 5லேருந்து 6க்கு 30 டிகிரி. ஏன்னா எனக்கு 1 ஹவருக்கு 30 டிகிரினா என்னது? இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வர்றதுக்கு எனக்கு 30 டிகிரி. அப்போ எனக்கு டோட்டலாக எவ்வளோ டிகிரி இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக நீங்கள் கிளாக் பார்த்துருப்பீங்கல்ல, 3:30க்கு எனக்கு எக்ஸாக்டாக சின்ன முள் 3ல் இருக்காது, 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கும். அது எதை பேஸ் பண்ணி இருக்கும்? எனக்கு இந்த 1 மினிட்னா அரை டிகிரி சொல்கிறேன் இல்லையா, அதை பேஸ் பண்ணி இருக்கும். அப்போ 30 நிமிஷத்துக்கு அரை டிகிரினா என்னது? 30 × 1/2 15 டிகிரி. 15 டிகிரின்றது எனக்கு என்னவாயிடும்? இப்போது 15 டிகிரின்றது எனக்கு இந்த 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்க இந்த 15 டிகிரி. இப்போது எனக்கு 3ன்றது இங்கே இருக்குது, அதாவது இந்த 15 டிகிரி 3லேருந்து தள்ளி தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த 90லேருந்து இந்த 15 டிகிரியை நான் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்போ எனக்கு 3:30 மணிக்கு எக்ஸாக்டாக எனக்கு ஆங்கிள் கோணம் எவ்வளோ இருக்கும்? 75 டிகிரி இருக்கும். சின்ன முழுக்கும் பெரிய முழுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் என்னது? 75 டிகிரி. புரியுது இல்லையா? எங்கே இந்த 30 டிகிரி யூஸ் பண்ணணும், எங்கே இந்த அரை டிகிரி யூஸ் பண்ணணும்னு கிளியராக புரியுதா? அடுத்தது போயிடலாமா? ரைட்டா? இது எனக்கு ஒரு டைப் ஆஃப் கொஷின். ரெண்டாவது டைப் என்னென்னா ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு ஒன்று சொன்னேன்னா, எதிர்கோணம் அப்படின்னு சொன்னேன். இப்போ எனக்கு இங்கே ஆங்கிள் என்ன வந்துச்சு? 75 டிகிரி வந்துச்சு. இந்த 75 டிகிரியில் எனக்கு 3:30 மணிக்கு எனக்கு ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்கன்னு வைங்க. ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னால் என்னது? எனக்கு கிரேட்டர் தேன் 180 டிகிரியாக இருக்கிறது தான் நான் ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு இது லெஸ் தேன் 180 டிகிரியாக தான் இருக்குது. அப்போ இது நார்மலாக எனக்கு ஆங்கிள். இப்போது இது ரெண்டுத்துக்கு எனக்கு 75னா இந்த வெளிப்புறம் இருக்கு இல்லையா, இதை தான் நான் என்ன சொல்வேன்னா ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவேன், எதிர்கோணம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எனக்கு என்னது? 360லேருந்து 75 மைனஸ் பண்ணால் எனக்கு எதிர்கோணம் அல்லது ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் என்னன்னு கிடச்சிருமா? அப்போ என்ன பண்ணோம்? 360 டிகிரியிலேருந்து நம்ம 75 டிகிரியை மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மைனஸ் பண்ணுறப்போ என்ன பண்ணலாம்? 360 75, இங்கே 10 5 5 1 8 285. ரைட்டு தானே? 285 டிகிரி தான் எனக்கு என்னது? எதிர்கோணம் இல்லைனா ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம பார்க்க போகிற டைப் 1 கொஷின் ஃபுல்லாகவே. ரைட்டா? ஸோ இதுலேயே நமக்கு வித்தியாசமாக கேட்பாங்க. அது எப்படி கேட்பாங்கன்றதை நம்ம கொஷின்குள்ளே போகிறப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது, மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னது? 1 ஹவருக்கு 30 டிகிரி மூவ் ஆகுது, 1 மினிட்டுக்கு அரை டிகிரி மூவ் ஆகுது. ரெண்டுமே எனக்கு என்னது? சின்ன முள்ளை பற்றி மட்டும் தான், சின்ன முள் எவ்வளோ மூவ் ஆகுதுன்றதை பற்றி மட்டும் தான் நான் பேசியிருக்கேன். ஓகேவா? பெரிய முள் எப்படி மூவ் ஆகுதுன்றதை பற்றி நான் இன்னும் பேசலை. ரைட்டா? இப்போ பெரிய முள் எப்படி மூவ் ஆகுன்றதை பற்றி பார்த்துடலாமா? இப்போ பாருங்கள், எனக்கு பெரிய முள் இங்கே 12ல் இருக்குது. எனக்கு இதே 12ல் திரும்ப பெரிய முள் எப்போ வரும்? அடுத்து 4 மணிக்கு வர்றப்போ வரும், இல்லை 5 மணிக்கு வரப்போ வரும். அப்போ ஒரு மணி நேரத்துக்கும் எனக்கு என்ன நடக்குது? இந்த பெரிய முள் 360 டிகிரி சுற்றுது. ஓகேவா? இங்கே எனக்கு ஒரு 12 மணி நேரத்துக்கு 360 டிகிரி சுற்றிச்சா? ஹவர் ஹேண்ட் அப்படி இல்லைன்னா சின்ன முள். ரைட்டா? இப்போ மினிட் ஹேண்ட் எனக்கு என்னது? பெரிய முள். பெரிய முள் என்ன பண்ணுது? ஒரு மணி நேரத்துக்கும் எனக்கு 360 டிகிரி சுற்றுது. ரைட்? அப்போது 1 ஹவர்னா என்னது? 60 மினிட்ஸ். 60 மினிட்ஸ்க்கு 360 டிகிரி. அப்போ 1 மினிட்டுக்கு எத்தனை டிகிரி சுற்றும்? 6 டிகிரி சுற்றும். ரைட்டா? இப்போ 1 மினிட்டுக்கு எனக்கு எவ்வளோ டிகிரி சுற்றுது? 6 டிகிரி சுற்றுது. ரைட்? இந்த 6 டிகிரியை எங்கே யூஸ் பண்ணணுன்றதை நம்ம கொஷினில் பார்ப்போம். ஓகே, கிளியர்? இப்போ கொஷினில் நமக்கு ஒரு சில நேரம் டைமிங் ஸ்ட்ரைட்டாக கொடுக்க மாட்டாங்க, ஒரு கீவேர்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா எப்படி அப்படின்னு பார்த்துக்கலாம். 16 மினிட்ஸ் பாஸ்ட் 7 அப்படின்னு கொஷினில் இருந்ததுன்னா நமக்கு டைம் என்னது? 7:16. இதுவே எனக்கு 20 மினிட்ஸ் பாஸ்ட் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், எனக்கு டைமிங் என்னது? 5க்கு அடுத்து 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 5:20 அந்த மாதிரி டைமிங். பாஸ்ட்னா இதான் மீனிங். அடுத்து 2, 20 மினிட்ஸ் டு 2னா 2 மணி ஆகிறதுக்கு எனக்கு 20 நிமிஷம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மளோட டைமிங் என்னது? 1:40. இதுவே எனக்கு 3 மணி ஆகிறதுக்கு எனக்கு 30 மினிட்ஸ் டு 3 அப்படின்னு இருக்குன்னு வைங்க. அப்போ எனக்கு என்னது? 2:30 தான் டைமிங். ரைட்டா? அடுத்து குவார்ட்டர் பாஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. குவார்ட்டர் பாஸ்ட் 3 அப்படின்னா எனக்கு டைமிங் என்னது? 3:15. இதுவே எனக்கு ஹாஃப் பாஸ்ட் 3 அப்படின்னு கேட்டிருந்தா டைமிங் என்னது? 3:30. ஓகேவா? இங்கே என்னது? ஹாஃப் பாஸ்ட் 10:30. 10:30க்கு அப்புறமா எனக்கு ஒரு அரை மணி நேரம் நகன் இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
3 மணிக்கு அப்புறமா எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் நகர்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எனக்கு என்னது 11 மணி. இங்கே எனக்கு பாஸ்ட்னா என்னன்னு தெரியணும். இங்கே 7க்கு அப்புறமா 16 நிமிஷம் வந்திருக்கு. ஓகேவா? இங்கே 3க்கு அப்புறமா 1/4 மணி நேரம், இங்கே 10:30க்கு அப்புறமா இங்கே என்னது எனக்கு அரை மணி நேரம். 2 அப்படின்றதா மட்டும் எனக்கு பின்தங்கி இருக்கும். 20 minutes to 2 அப்படின்னா 2 ஆகிறதுக்கு எனக்கு இன்னும் 20 நிமிஷம் இருக்குன்னு அர்த்தம். அங்கே நம்ம 1 2 20 அப்படின்னு போடக்கூடாது. புரியுது இல்லையா என்ன பேசிகிட்டு இருக்கணும்? இந்த மாதிரிலாம் கொஷினில் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக டைமிங் கொடுக்காம கேட்டாலும் நமக்கு டைமிங் கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியும். ரைட்? இப்போது நம்ம டைப் 1க்குள்ளே போகலாமா? டைப் 1க்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம பேசுனது தான் இங்கே இருக்குது. என்ன இருக்குது பாருங்கள், மினிட் ஹேண்டு. மினிட் ஹேண்ட்னா என்னது? பெரிய முள்ளுன்னு சொன்னோமா, 1 ஹவருக்கு 360 டிகிரி மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுதான் இங்கே எனக்கு என்னது 1 மினிட்டுக்கு 6 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் சின்ன முள் ஹவர் ஹேண்டு. இங்கே என்ன நடக்குது? 1 ஹவருக்கு 30 டிகிரி மூவ் ஆகுது, 1 மினிட்டுக்கு அரை டிகிரி மூவ் ஆகுது. ரைட்டா? ஸோ அப்போ செகண்ட் ஹேண்ட் என்ன பண்ணுது? 1 செகண்டுக்கு 360 டிகிரி மூவ் ஆகுது. சாரி, 1 மினிட்டுக்கு 360 டிகிரி மூவ் ஆகுது. ரைட்டா? அப்போ இங்கே என்ன வரும்? 60 செகண்டுக்கு 360 டிகிரி. அப்போ 1 செகண்டுக்கு எனக்கு என்னது 6 டிகிரி மூவ் ஆகுது. ரைட்டா? அப்போ இங்கே செகண்ட் ஹேண்டோட ஸ்பீடு என்ன அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக கேட்கலாம். ஸ்பீட்னா என்னது? 6 டிகிரி, 6 டிகிரி பெர் செகண்ட். ரைட்டா? இப்போ எனக்கு மினிட் ஹேண்டோடைய ஸ்பீடு என்ன, வேகம் என்னன்னு கேட்பாங்க. அப்போ இங்கே என்னது 6 டிகிரி பெர் மினிட். எனக்கு 1 மினிட்டுக்கு 6 டிகிரி தானே மூவ் ஆகுது, அதனால எனக்கு இங்கே 6 டிகிரி பெர் மினிட். ரைட்டா? ஓகேவா? இங்கே ஹவர் ஹேண்டு ஸ்பீடு என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன வரும்? ஹவர் ஹேண்டு ஸ்பீடு என்னது? ½ டிகிரி பெர் மினிட். ஓகேவா? ஏன்னா இது ஸ்பீடு என்னன்றதை ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு கொஷினில் கேட்கலாம். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கலாமா? அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் கோயின்சைட் ஆகும், அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று பொருந்தி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின் வரலாம். ஸோ எத்தனை தடவை வரும் சொல்லுங்கள்? நமக்கு கிளாக் இருக்குது. ஸோ 12 மணிக்கு எனக்கு என்னவா இருக்கும்? கோயின்சைடாக இருக்குமா சின்ன முள்ளும் பெரிய முள்ளும்? அடுத்து என்ன சொல்லலாம்? 1 5, அடுத்து 2 10, 3 1/4, 4 20, 5 25, 6:30, அடுத்து 6:30க்கு அப்புறமா என்னது 7 35, 8 40, 9 45, 10 50, 11 55, திரும்ப 12 மணி அப்படின்னு வந்துடும். ஸோ இதை மாதிரி எனக்கு கோயின்சைட் ஆகும். நான் இப்போ சொன்னது எல்லாமே அப்ராக்சிமேட்டாக, எக்ஸாக்டாக எப்போ கோயின்சைட் ஆகும்னு நான் சொல்லலை. ஓகேவா? இப்போ மொத்தம் எத்தனை டைம் கோயின்சைட் ஆகுதுன்னு பாருங்கள். 3 6 7 8 9 10 11 12 தடவை எனக்கு கோயின்சைட் ஆகுது. 12 தடவை கோயின்சைட் ஆகுறது உண்மையா பொய்யா? அதுதான் நமக்கு தெரியும். 12 டைம் கோயின்சைட் ஆகுதான்னு கேட்டால் இல்லை, 11 டைம் தான். ஏன் மேம் 11 டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் எனக்கு 11:55 12 11:55க்கு எனக்கு என்ன நடக்கும்? எனக்கு 12 கிட்ட சின்ன முள் வந்துடும் இல்லையா? அப்போது எனக்கு 11:55க்கு கோயின்சைடே ஆகாது எக்ஸாக்டாக. எனக்கு கிட்டத்தட்ட அது 12 மணிக்கு தான் கோயின்சைட் ஆகும். அப்போ 11:55ல் எனக்கு கோயின்சைடே ஆகாது. ரைட்டா? ஸோ டோட்டலாக எனக்கு 11 முறை 11 டைம்ஸ் தான் எனக்கு என்ன ஆகும்? சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் கோயின்சைட் ஆகும். ஓகேவா? ஸோ இது என்னது 12 மணி நேரத்துக்கு 12 ஹவர்ஸ்க்கு எனக்கு 11 டைம்ஸ் கோயின்சைட் ஆகுது. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்க? 24 மணி நேரமா? அப்போ 24 மணி நேரத்துக்கு எனக்கு 11 × 2 22 தடவை எனக்கு கோயின்சைட் ஆகுது. ரைட்டா? ஸோ இப்போ நான் கொடுக்குறது எல்லாம் டேட்டா. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெயின்ஸில் எப்படி மேம் ஸ்ட்ரெயிட்டாக அவ்வளோ சிம்பிளாக கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இங்கே கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ கேட்பாங்க. ரைட்? ஸோ அதனால் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நான் ஸ்பீடுன்னு சொன்னதையும் இங்கே சொன்னதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்போ கோயின்சைட் ஆகுதுன்னு வந்துருச்சா? இதுக்கப்புறம் 180 டிகிரி ஸ்ட்ரெயிட் லைன் பட் என்னது ஆப்போசிட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. 180 டிகிரி 180 டிகிரி எனக்கு எப்போல்லாம் ஆகும்னு சொல்லுங்கள்? 180 டிகிரி 1 மணி நேரத்தில் எப்போல்லாம் ஆகும்? ஒரே ஒரு தடவை தானே ஆகும். ரைட்டா? 180 டிகிரி 1 மணி நேரத்தில் எப்போ ஆகும்? இப்போ 12:30. ஓகேவா?
அடுத்து என்னது 1:35 180 டிகிரி இமேஜின் பண்ணுங்கள் 1:35 இதில் 180 டிகிரியாக இருக்கும். அடுத்து என்னது 2:40 3:45 4:50 அடுத்து என்னது 5:55 ரைட்டா. அடுத்து 6 மணி திரும்ப என்னது 7:05 8:10 9:15 அடுத்து 10:20 11:25 திரும்ப எனக்கு எப்போ வரும் 12:30 அப்படின்னு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரும். ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு எத்தனை டைம் இருக்குன்னு 6 12. அப்போ இங்கேயும் எனக்கு 12 டைம் தான் எனக்கு 180 டிகிரி வருதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் தப்பு. அதுவும் 11 டைம் தான். இங்கே எந்த டைம் எனக்கு வந்து சேமாக வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 5:55 6ன்னு இருக்கா. எனக்கு 5:55 என்ன ஆகும்னா எனக்கு சின்ன முள்ளு 5ல் இருக்காது, கிட்டத்தட்ட எனக்கு 6க்கு போயிடும். ஸோ அதனால் இந்த டைமிங்கில் எனக்கு என்ன ஆகாது, எதிர் ஆப்போசிட் சைடில் இருக்காது. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 டைம்ஸ் கிடையாது, 11 டைம்ஸ் தான் எனக்கு என்னது 180 டிகிரியில் இருக்கும். இது எப்போ 12 மணி நேரத்துக்கு. இதுவே 24 மணி நேரத்துக்கு எனக்கு என்னது 24 ஹவர்ஸில் எனக்கு எத்தனை டைம் இதை மாதிரி 180 டிகிரியில் இருக்கும்? 24 மணி நேரத்தில் 22 டைம்ஸ் 11 × 2 22 டைம்ஸ் இதை மாதிரி எனக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும். கிளியர் தானே? ஸோ இப்போ கோயின்சைட் ஆகிறது எத்தனை முறை? 180 டிகிரி கோணம் எத்தனை முறை அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்கணுன்னா செங்கோணம் 90 டிகிரி 1 ஹவரில் எத்தனை டைம் மேக் பண்ணும் அப்படின்னு பார்க்கணும். 90 டிகிரி 12 மணிலேருந்து ஆரம்பிங்க. 12:15 90 டிகிரியா. அடுத்து என்னது 12:45 90 டிகிரி ரைட்டு தானே. இப்போ 12:15 எனக்கு 90 டிகிரியில் இருக்கும். அடுத்து என்னது 12:45 எனக்கு 90 டிகிரியில் இருக்கும். அப்போ 1 ஹவருக்கு எத்தனை டைம் எனக்கு 90 டிகிரியில் இருக்குது? 2 டைம் எனக்கு 90 டிகிரியில் இருக்குது ரைட்டா. 1 ஹவருக்கு இப்போது 90 டிகிரி இங்கே எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. 90 டிகிரி எனக்கு என்னது 1 ஹவருக்கு 2 டைம்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் எனக்கு 1 ஹவருக்கு ஒரு டைம் தான் கோயின்சைட் ஆச்சு. இங்கே 1 ஹவருக்கு எனக்கு ஒரு டைம் தான் கோயின்சைட் ஆச்சு. இங்கே 90 டிகிரி எனக்கு 1 ஹவருக்கு 2 டைம்ஸ் கோயின்சைட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக எனக்கு என்ன இருக்கணும்? 12 மணி நேரத்துக்கு எனக்கு எத்தனை முறை கோயின்சைடாக இருக்கணும்? 24 முறை கோயின்சைடாக இருக்கணும். ஆனால் எனக்கு 24 முறை கோயின்சைடு ஆகலை. அதாவது 90 டிகிரியில் எனக்கு வரல, கோயின்சைடுன்னு சொல்லிட்டா சாரி, 90 டிகிரியில் வரல. எனக்கு 22 டைம் தான் 90 டிகிரியில் வருது. ஏன் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு 5லேருந்து 7 வருது பார்த்தீங்களா. 5லேருந்து 7 அப்படின்னா 5 to 6 6 to 7 இந்த டைமிங்கில் எனக்கு 4 தடவை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கோயின்சைடு ஆகியிருக்கணும். ஐ மீன் 90 டிகிரியில் இருந்திருக்கணும். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா 3 டைம் தான் எனக்கு என்ன ஆகிருக்கு 90 டிகிரியில் இருக்குது ரைட்டா. ஸோ அது மிச்சம் எந்தெந்த டைம்லலாம் எனக்கு 90 டிகிரி இல்லை மேம் அப்படின்லாம் யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த 90 டிகிரியை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற டேட்டாவை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவே போதும். 5 to 7ல் எனக்கு 3 தடவை தான் என்ன நடக்குது அப்படின்னா எனக்கு 90 டிகிரி மேக் பண்ணுது, 4 தடவை இல்லை. ஓகேவா? அப்போது எனக்கு 5 to 7ல் 3 டைம், ஒரு டைம் கம்மியாயிடுச்சா. இது என்னது 12 மணி நேரத்தில் ஒரு டைம் கம்மியாயிடுச்சு. அப்போ 24 மணி நேரத்தில் எனக்கு என்னது 2 முறை கம்மியாயிடுமா? ரைட்டு தானே, 2 முறை கம்மியாயிடும். ஸோ அதனால் எனக்கு 24ல் -2னா 22 டைம் தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா 90 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணுது. ஓகே, இப்போது இதுவே நான் 24 மணி நேரத்தில் எத்தனை தடவை 90 டிகிரி மேக் பண்ணுதுன்னா ஆன்சர் என்னது 22 × 2 44 டைம்ஸ் எனக்கு 90 டிகிரி மேக் பண்ணுது. ஓகேவா? இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் ரைட். ஸோ இப்போது எனக்கு கொஷின் நான் டைப் 3ல் சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எக்ஸாக்டாக எந்த டைமில் கோயின்சைட் ஆகும், எக்ஸாக்டாக எந்த டைமில் எனக்கு 90 டிகிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வரும். அங்கெல்லாம் இந்த கான்செப்ட் குட்டி குட்டியாக கொஞ்சம் யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எனக்கு எக்ஸாக்டாக எங்கே கோயின்சைட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு குட்டி ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா கோயின்சைட் ஆகும்னு கேட்டாலும் சரி, இல்லை எனக்கு 180 டிகிரியில் எக்ஸாக்டாக எப்போ இருக்கும், இல்லை 90 டிகிரியில் எக்ஸாக்டாக எப்போ இருக்கும்னு கேட்டாலும் ஒரே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலானா ஹவர் இஸ் டு 12/11 இன்ட்டு மினிட். எனக்கு அப்ராக்சிமேட்டாக எந்த மினிட்டில் எவ்வளோ டிகிரி மேக் பண்ணணும்னு தெரியுமா? ஓகேவா? இப்போது இங்கே பாருங்களேன்,
நான் 5 4 20ன்னு வச்சுக்கலாம். 4 20ல் எனக்கு கோயின்சைட் ஆகும்னு தெரியுது. அப்போ ஹவர் என்னது 4 தான். ஆனால் எக்ஸாக்டாக எனக்கு தெரியணும் அப்படின்னா இந்த மினிட்டில் நான் 20ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவேன். 20ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நான் இங்கே அப்ளை பண்ணுறப்போ எனக்கு எக்ஸாக்டாக எந்த டைம் கரெக்ட் டைமில் எங்கே கோயின்சைட் ஆகும்னு சொல்லிடும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஹவர் ஹேண்ட் இஸ் டு 12/11 இன்ட்டு மினிட் ஹேண்ட். கிளியர்? அது மாதிரி எனக்கு 10 25 இல்லை 5.5 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆங்கிள் எவ்வளோ மேக் பண்ணுது அப்படின்றதுக்கு நம்ம சொன்ன கான்செப்ட் இல்லாமல் அதுக்கும் ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் 30h மைனஸ் 11/2 m. ஹெச்னா ஹவர் ஹேண்டு, எம்னா மினிட் ஹேண்டு. ஹவர் ஹேண்டுனா சின்ன முள், மினிட் ஹேண்டுனா பெரிய முள். கான்செப்டில் கிளியராக இருந்தீங்கன்னா சம்மு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா? 30 hours மைனஸ் 11/2 மினிட். எதுக்கும் ஃபார்முலா கரெக்டானு பார்த்துக்கிறேன். 30 hours மைனஸ் 11/2 மினிட் ஹேண்ட். இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஓகேவா? இது ஸ்பீடு வச்சு கொஷின் கேட்கலாம். ஸோ ஸ்பீடு வச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டுன்னு போட்டு. அது மாதிரி கோயின்சைட் ஆகிற இந்த டைம் 11 times 22 times, இங்கேயும் 11 times 22 times, இங்கே 22 times, இங்கே 24 times. இதையும் நோட்டில் எழுதிக்கோங்க, ப்ளஸ் இதையும் நோட்டில் எழுதிக்கோங்க. கிளியர்? அடுத்தது போயிடலாமா? அடுத்த கான்செப்ட் என்னன்னு பாருங்கள். அடுத்தது இப்போ நம்ம பேசினது தான். இங்கே எனக்கு என்னது, இங்கே நான் கொடுத்துருக்கேன். இங்கே கோயின்சைட் ஆகிறது. இங்கே எனக்கு என்னது 180 டிகிரி ஆகிறது. இங்கே எனக்கு 90 டிகிரி எப்போல்லாம் ஆகும் அப்படின்றது இருக்குது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சம்முக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா சம்மு சால்வ் பண்ண எப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ரைட்டு தானே? பேசிக் கான்செப்ட் கிளாக்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளியர் தானே? சம்முக்குள்ளே போயிடலாம் இல்லையா? இப்போ நம்ம பார்த்தது தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். புதுசாக எதுவும் அப்ளை பண்ண போகிறதில்ல. அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னுமே புரியும் எங்கே அந்த 30 டிகிரி யூஸ் பண்ணணும், எங்கே அந்த 1/2 டிகிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஆங்கிள் பிட்வீன் த மினிட் ஹேண்ட் அண்ட் த அவர் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக் when the time is 4:20. 4:20 என்ற நேரத்தில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே அமையும் கோணம் காண்க. இங்கே நமக்கு ஜென்ரலாக ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க, எதிர்கோணம் அல்லது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கேட்கல. ஓகேவா? இப்போ நம்ம கான்செப்ட்டு இங்கே ஃபார்முலா ரெண்டுமே சொல்கிறேன், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது பார்த்துக்கோங்க. இப்போ 4:20 அப்படின்னா எனக்கு எங்கே இருக்கும் சொல்லுங்கள்? இங்கே 12 1 2 3 4 5 6 4:20 தான் இல்லையா? ஸோ இங்கே தான் 4, எனக்கு 4:20னா எக்ஸாக்டாக இங்கே எனக்கு என்னது கோயின்சைட் ஆகியிருக்கும். ஆனால் எக்ஸாக்டாக கோயின்சைட் ஆகிருக்குமானா இல்லை. ஏன்னா இங்கே 4க்கு வர்றப்போ எனக்கு என்ன ஆகிடும், இந்த பெரிய முள் கொஞ்சம் சின்ன முள் கொஞ்சம் நகன்றிருக்கும். டயக்ராம் கொஞ்சம் நல்லா இல்லை தான், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே பாருங்கள். இப்போ எனக்கு 4:30னா எப்படி இருக்கும்? பெரிய முள் கரெக்டாக 4ல் இருக்கும். ஓகேவா? சின்ன முள் என்ன பண்ணியிருக்கோம், 4லேருந்து எனக்கு கொஞ்சம் நகன்றிருக்கும். ஓகே, இங்கே தான் எனக்கு 5 இருக்குது. அப்போ எனக்கு என்னது இப்படி தான் என்ன பண்ண போகுது, இருக்க போகுது. ரைட்டு தானே? இந்த மாதிரி தான் எனக்கு டைமிங் இருக்க போகுது. இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த கேப் என்ன அதான் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ எனக்கு என்னது 20. ஒரு நிமிஷத்துக்கு எனக்கு அந்த ஹவர் ஹேண்ட் எவ்வளோ நகரும்? இந்த சின்ன முள் ஒரு நிமிஷத்துக்கு 1/2 டிகிரி நகருமா? ஓகே தானே? அப்போ இங்கே 20 நிமிஷம். அப்போ 20 நிமிஷத்துக்கு எவ்வளோ டிகிரி நகரும்? 1/2 டிகிரி இன்ட்டு 20 நிமிஷம். அப்போ எனக்கு 10 டிகிரி நகன்றிருக்கும். ஓகேவா? ஸோ 10 டிகிரி நகன்றிருக்கும். அப்போ இதோட ஆங்கிள் என்னது 10 டிகிரி. அவ்வளோதான். கிளியரா? ஸோ அப்போ ஆன்சர் என்னது 10 டிகிரி. இப்போ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்னு சொல்லுங்கள்? 30. ஹவர் ஹேண்ட் என்னது 4. மினிட் ஹேண்டை நான் என்ன போடணும்? 20 போடணும். 30 × 4 120 மைனஸ் 11/2 × 20ன்னு வரும். இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 10. ஸோ 120 மைனஸ் 110 10 டிகிரி. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா ஈஸியாக இருந்தால் ஃபார்முலா போடுங்க, இல்லை உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியாக இருந்தால் கான்செப்ட் போடுங்க. ரைட்டா? புரியுதா? அடுத்தது போகலாமா? அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்கேன்னு. அட் வாட் ஆங்கிள் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிளாக் ஆர் இன்க்ளைன்ட் அட் 15 minutes past 5. 5:15 என்ற நேரத்தில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே அமையும் கோணம் காண்க. 15 minutes past 5னா 5:15. ரைட்டு தானே? இப்போ 5:15னா எனக்கு எப்படி இருக்கும்? 3 இங்கே தான் இருக்கும். அப்போது எனக்கு பெரிய முள் இங்கே தான் இருக்க போகுது. சின்ன முள் எனக்கு என்னது 5 5:15. ஆனால் கரெக்டாக எக்ஸாக்டாக 5ல் இருக்காது. இது 6னா 5 விட்டு கொஞ்சம் நகண்டு தான் இருக்கும். ரைட்டு தானே? இங்கே 3 4 5. இப்போ கரெக்டாக 5ல் இருக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன வரும் ஆங்கிள்? இங்கே 3லேருந்து 4 4லேருந்து 5. ரைட்டு தானே? இங்கே எது சின்ன முள் பெரிய முள்னே தெரியல இல்லையா? இருங்க கொஞ்சம் டயக்ராம் மட்டும் மாற்றிக்கிறேன். எனக்கு சின்ன முள் எங்கே இருக்குது? 5ல் இருக்குது.
5ல் இல்லை, கொஞ்சம் 5க்கும் 6க்கும் நடுவில் இருக்குது சின்ன முள். எனக்கு இதுதான் பெரிய முள், 5.25. ரைட்டா? கொஞ்சம் சர்க்கிள் சரியில்லை, அதனால இப்போது எனக்கு 3க்கும் 5க்கும் 5ஐ விட தாண்டி தான் எனக்கு இந்த சின்ன முள் வந்திருக்கு. அப்போ 3க்கும் 5க்குன்னா இங்கேருந்து இங்கே 30 டிகிரி, இங்கேருந்து இங்கே 30 டிகிரியா? அப்போ இது என்னது? 60 டிகிரி. இப்போ இது எவ்வளோ தள்ளி வந்திருக்கு? இந்த 1/4 மணி நேரத்துக்கு எவ்வளோ தள்ளி இருக்குன்னு பார்க்கணும். 1 நிமிஷத்துக்கு எனக்கு 1/2 டிகிரி. அப்போ 15 நிமிஷத்துக்கு எவ்வளோ டிகிரி? 1/2 × 15, 7.5 டிகிரி. இப்போ இந்த 7.5 ப்ளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமான்றதை இங்கே பார்த்துக்கோங்க. இது 60 டிகிரி, இங்கே தாண்டி தான் வந்திருக்கு. அப்போ என்னது? 60 + 7.5, 67.5 டிகிரி. ஸோ 67 1/2 டிகிரி. ரைட்டு தானே? இப்போ இங்கே நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபார்முலாலையும் சேம் ஆன்சர் தான் வரும். 5.25 இல்லையா? 30 × ஹவர் ஹேண்ட் 5 மைனஸ் 11/2 × மினிட் ஹேண்டு m. இது என்னது? 15. ரைட்டா? இங்கே என்னது? 150 மைனஸ் இங்கே என்ன வந்துடும்? 7.5 அப்படின்னு வந்துடும். ஸோ 7.5 × 11னா என்னது? ஃபஸ்ட்டு 7.5 × 10ன்னு போடலாம், 75ன்னு வரும். அடுத்து 7.5 × 1ன்னு போட்டால் 7.5. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு என்ன வந்துடும்? 5 1. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 12 1 82.5ன்னு வரும். ஸோ 150 மைனஸ் 82.5னா எனக்கு என்ன வந்துடும்? 150 மைனஸ் 82.5 டிகிரி. அப்போ இதையும் நம்ம என்னது? இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கணும். இங்கே 150 டிகிரி எப்படி எழுதலாம்? நம்ம 109 டிகிரி 60 நிமிஷம் அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போது இங்கே 82.5 டிகிரியை எப்படி எழுதலாம்? 82 டிகிரி. 1/2 டிகிரினா என்னது? 30 நிமிஷம், அப்படி தானே? ஸோ இதை மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணால் என்ன வரும்? இங்கே 7 டிகிரி, இங்கே ஒரு 30 நிமிஷம், இங்கே 14னா 6, 67 டிகிரி 30 நிமிஷம். இந்த 30 நிமிஷம்ன்றது தான் எனக்கு என்னது? அதையும் இங்கே டிகிரியாக மாற்றிருக்காங்க. டிகிரியாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? டிவைடட் பை 16 போடணும். டிவைடட் பை 16 போட்டால் எனக்கு என்ன வந்துடும்? 1/2 டிகிரின்னு வந்துடும். ஸோ அதுதான் 67.5 டிகிரி. ஓகே தானே? இது எப்படி மைனஸ் பண்ணணும்னு தெரியுதுல்ல? டிகிரியில் இருக்கிறத நம்ம அப்படியே இங்கே 0.5ன்னு வச்சு பண்ணக்கூடாது. இங்கே 0.5ன்றதை 1/2 டிகிரி. 1/2 டிகிரினா என்னது? எனக்கு 60ல் பாதி. ஓகே தானே? கிளியர்? ஸோ அடுத்தது பாருங்கள். At 3:40 the hour hand and the minute hand of the clock form an angle of 3:40க்கு எவ்வளோ ஆங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் இங்கே சிம்பிளாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்முலாவில் போடுறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கான்செப்ட் படி ட்ரை பண்ணி பாருங்கள். 3:20 இல்லையா? × 20. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 10 110. இங்கே என்னது? 30 90. ஸோ 90 மைனஸ் 110 எனக்கு என்னது? மைனஸ் 20 டிகிரி. உடனே நிறைய பேருக்கு என்ன தோணும்? 180 மைனஸ் பண்ணிடலாம் மேம், 180லேருந்து 20 மைனஸ் பண்ணிடலாம் மேம் அப்படின்னு தோணும் ஆப்ஷனை பார்த்ததும். இங்கே மேம் என்ன பண்ணியிருக்கேன்? தப்பு பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே 20 கிடையாது, 340ன்னு சொல்லியிருந்தாங்களா? அப்போ 40 கேன்சல் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும்? 20ன்னு வரும். அப்போ இங்கே என்னது? 220 மைனஸ் 90னா என்ன வந்துடும்? 130 டிகிரி. மைனஸ் 130 தான் வரும். ஆனால் எனக்கு இங்கே மாடுலஸ் சிம்பிள் இருக்குது. இந்த மாடுலஸ்குள்ளே எனக்கு மைனஸ் இருந்தாலும் வெளியில் வரப்போ எப்படி வந்துடும்? ப்ளஸில் வந்துடும். சரியா? உடனே 180லேருந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. ரைட்டு தானே? கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? ஸோ என்ன ஆன்சர்? 130 டிகிரி. கான்செப்ட் படினாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 8:30 என்ற நேரத்தில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே அமையும் கோணம் 8:30 30 ஹவர் மைனஸ் 11/2 மினிட் 30 மினிட்ஸ். ஸோ அப்போ இங்கே என்னது? 240. இங்கே 15. 15 × 11 என்னது? 165. ஸோ 240ல் 165னா என்ன வந்துடும்? 240 165. அப்போ இங்கே 10 3 5 1 இங்கே 1ன்னு இருக்கும். ஸோ இங்கே 75 டிகிரி தான் நம்மளுடைய ஆன்சர். ஆப்ஷன் பி. 75 105 அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகும். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது சரியா? ஏன்னா இங்கே எனக்கு 10 - 5 5ன்னு தான் வரப்போகுது. 5ல் எனக்கு என்னது? 2 ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தாலே எனக்கு தெரியும், இதை நான் மைனஸ் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. ஸோ 75 டிகிரி. டைம் மினிமைஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் பண்ணணும் சரியா? அடுத்தது பாருங்கள். ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் பிட்வீன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிளாக் அட் 10:25. 10:25க்கு எதிர்கோணம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதிலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? கோணம் கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சா என்ன வரும்? 10:25 மைனஸ் 11/2 × 25. அப்போ இங்கே என்னது? 300 மைனஸ்
இங்கே 12.5 12.5 என்னது 125 இன்ட்டு சாரி 125 ப்ளஸ் 12.5ன்னு போட்டுக்கலாமா? அப்போ இங்கே என்ன வரும் 137.5. ஸோ 137.5ன்னு வரும். அப்போ இங்கே மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் 162.5ன்னு வருமா? ரைட்டா? ஸோ இங்கே 162 வரும். ஸோ இது என்னது லெஸ் தேன் 180 டிகிரி. நமக்கு ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள்லாம் எப்படி இருக்கணும்? எதிர்க்கணும்னா கிரேட்டர் தேன் 180 டிகிரியாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? 360 மைனஸ் 162.5ன்னு வரும். ரைட்? ஸோ 360 மைனஸ் 162.5னா என்ன ஆன்சர் வரும்? 197.5 இல்லை 192.5 மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மைனஸ் தான் பண்ணுறோம் இல்லையா? 2.5. ஸோ 7.5ன்னு தான் வரும். அப்போ ஆன்சர் என்னது 197.5 டிகிரின்னு வரும். ஸோ இது மைனஸ் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ரைட்? அடுத்த கொஷின் போகலாமா? அடுத்தது பாருங்கள். an accurate clock shows 8 o'clock in the morning. Through how many degrees will the hour hand rotate when the clock shows 2 o'clock in the afternoon? சரியா? ஒரு துல்லியமான கடிகாரம் காலை 8 மணியை காட்டுகிறது. கடிகாரம் மதியம் 2 மணியை காட்டும்போது மணி நேரம் உள் எவ்வளவு டிகிரி சுழன்று வந்திருக்கும்? இங்கே என்னது எனக்கு ஹவர் ஹேண்ட் எவ்வளோ டிகிரி ரொட்டேட் ஆகி வந்திருக்கும்னு கேட்குறாங்க. எனக்கு 8 மணியில் இருக்குது. 8 மணிலேருந்து 2 மணிக்கு வந்திருக்கணும். அப்போ எனக்கு என்னது நடுவில் என்னெல்லாம் இருக்குது? 9 10 11 12 1 2. அப்போ இங்கே என்னது எனக்கு ஒரு டிகிரிக்கும் 30ஆ? ஒரு இதுக்கும் 30 டிகிரி. ஸோ அப்போ இது என்னது ஒரு மணி நேரத்திற்கும். ஸோ ஒரு மணி நேரத்துக்கும் 30 டிகிரினா எனக்கு டோட்டலாக எத்தனை 30 வருதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 இங்கே ஒரு 30 டிகிரி 6 வருது. ஸோ 6 × 30னா 180 டிகிரி. ரைட்டு தானே? ஸோ ஹவர் ஹேண்டை பற்றி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹவர் ஹேண்டு 180 டிகிரி. இதுதான் நம்ம சொன்னால் டைப் 2. அடுத்த கொஷின் பாருங்கள். a clock is started at noon. By 10 minutes past 5 the hour hand has turned through. எனக்கு என்னது clock started at noon. noon எப்போ ஆரம்பிக்கும்? 12 மணிக்கு. மதியம் 12 மணி. ஓகேவா? இதிலிருந்து எனக்கு 10 minutes past 10னா 5:10. the hour hand அதாவது சின்ன முள் எவ்வளோ தூரம் சுழன்று வந்திருக்கும் அதான் கேட்குறாங்க. எனக்கு நடுவில் என்னெல்லாம் இருக்குது? 12லேருந்து 1 2 3 4 5. அப்போ 1 2 3 4 5 5 கேப் இருக்கா? ஸோ 30 டிகிரி இன்ட்டு 5 டோட்டலாக 150 டிகிரி தான். ஆனால் எனக்கு இங்கே 5 10 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. 5 மணி அப்படின்னா நான் கரெக்டாக 5ல் தான் நிற்கும் சின்ன முள்ளுன்னு சொல்லிட்டு பண்ணிடலாம். ஆனால் 5 10ன்றப்போ எனக்கு என்ன இருக்கும்? இந்த 10 நிமிஷத்துக்கு எனக்கு 5 விட்டு கொஞ்சம் தள்ளி வந்திருக்குமா அந்த சின்ன முள்? அப்போ என்னது எனக்கு 1 நிமிஷத்துக்கு அரை டிகிரி தள்ளி வந்திருக்கும். அப்போ 10 நிமிஷத்துக்கு எவ்வளோ டிகிரி தள்ளி வந்திருக்கும்? அரை இன்ட்டு 10 which is equal to 5 degrees தள்ளி வந்திருக்கும். ரைட்டா? அப்போ 150 + 5 டிகிரி 155 டிகிரி எனக்கு என்னது அந்த ஹவர் ஹேண்ட் மூவ் ஆகிருக்கும். நடுவில் ஏன் ப்ளஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்னா 5 மணி வரைக்கும் வந்துருச்சு. அதாவது இங்கே தான் 5 இருக்குன்னு வைங்க. இந்த மாதிரி 5 மணி வரைக்கும் வந்துருச்சு. இது பெரிய முள், இது சின்ன முள். இப்போது எனக்கு என்ன நடக்குது? 5 10க்கு இங்கே வந்து பெரிய முள் இங்கே இருக்குது, எனக்கு இங்கே வந்துடுது பெரிய முள். இப்போ சின்ன முள் எனக்கு இங்கே கரெக்டாக 5ல் இல்லாமல் கொஞ்சம் நகன்ருக்கும். அப்போது இந்த 5ஐ தாண்டி இந்த 5 டிகிரி எனக்கு எக்ஸ்ட்ரா நகன்ருக்கு. அப்போது +5 தான் போடணும், -5 போடக்கூடாது. எங்கே ப்ளஸ்ஸு எங்கே மைனஸுன்றதை கொஞ்சம் அக்யூரேட்டாக பார்த்துக்கோங்க. ரைட்? அடுத்த கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. How many times are the hands of a clock at right angles in a day? ஒரு நாளில் எத்தனை முறை ரைட் ஆங்கிளாக இருக்கும், செங்கோணம் அமைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் ஆங்கிள் எனக்கு ஒரு நாளில் எத்தனை டைம் வரும்? ரைட் ஆங்கிள் ஒரு நாளில் 44 டைம்ஸ். கான்செப்ட் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஸோ அடுத்தது பாருங்கள். How many times in a day are the hands of a clock in straight line? Straight line but opposite. ஸ்ட்ரெயிட் லைனில் எனக்கு என்னது? இங்கே சின்ன முள் பெரிய முள் இப்படி கோயின்சைட் ஆகுறது ரெண்டுமே எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான். ரைட்டு தானே? அவங்க ஸ்ட்ரெயிட்டு பட் ஆப்போசிட்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டு ஆனால் ஆப்போசிட். அப்போ என்னது மீன் பண்ணுறாங்க? 180 டிகிரி எனக்கு எப்போ இருக்கும்? இன்ன டே 24 மணி நேரத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. 24 மணி நேரத்தில் 180 டிகிரி எத்தனை டைம் இருக்கும்? 22 டைம்ஸ் இருக்கும். ரைட்டா? அடுத்தது பாருங்கள். How many times do the hands of the clock coincide in a day? ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று எத்தனை டைம் இருக்கும் ஒரு நாளைக்கு? அதுவும் எனக்கு 22 டைம்ஸ் தான். கிளியர்? அடுத்தது பாருங்கள். இப்போ இதுதான் நமக்கு டைப் 3. எனக்கு எக்ஸாக்டாக எந்த டைமில் எனக்கு கரெக்டாக கோயின்சைட் ஆகிருக்கும் இல்லை கரெக்டாக 180 டிகிரியில் இருக்கும்னு கேட்டிருப்பாங்க. டைப் 3. At what time between 7 and 8 o'clock will the hands of the clock be in the same straight line but not together? சேம் ஸ்ட்ரெயிட் லைன் தான், ஆனால் டுகெதராக இல்லை.
அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க? 180 டிகிரி சொல்ல வராங்க. 7 மணிக்கும் 8 மணிக்கும் இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றையொன்று நேர் எதிராக நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 7 மணிக்கும் 8 மணிக்கும் நடுவில் எனக்கு 180 டிகிரியில் எப்போ இருக்கும்னு சொல்லுங்கள். 7க்கும் 8 மணிக்கும். இது 6, இது 7, இது 12, இது 3, இது 9ன்னு வச்சுக்கலாம். 180 டிகிரியில் வேணும்னா 7 மணிலேருந்து இங்கே எனக்கு 8 மணிக்குள்ளே. அப்போ 7, 5 இதில் தானே எனக்கு அப்ராக்சிமேட்டாக 180 டிகிரி இருக்கும். 7, 5 ரைட்டா? 7, 5ல் எனக்கு 180 டிகிரி இருக்கும். இப்போது எனக்கு இந்த 5 நிமிஷன்றது எனக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியும். நான் ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன்? ஹவர் இஸ் டு 12/11 இன்ட்டு மினிட் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இப்போ எனக்கு 7 மணி 12/11 5 நிமிஷம்னு சொல்லியிருக்கேன். ஸோ 5. இப்போ 12 × 5 எனக்கு என்னது? 60. 60/11ன்னு வரும். எனக்கு இப்போ ஆப்ஷனில் எல்லாமே கலப்பு பின்னம் மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்போ இதை கன்வெர்ட் பண்ணுறப்ப என்ன வரும்? 5ல் 55 ரிமைண்டர் 5 டிவைடட் பை 11. எல்லாருக்கும் பின்னம்லேருந்து கலப்பு பின்னம் எப்படி மாற்றணும்னு தெரியும் இல்லையா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னது? 11 60ன்னு போடுவோம். அப்போ 5ல் 55 மிச்சம் 5. அப்போ இங்கே என்னது? எனக்கு இந்த ரிமைண்டரை நான் இங்கே எழுதுவேன், மீதியை நான் இங்கே எழுதுவேன். இது எனக்கு என்னது? கோஷன்ட், அதாவது இங்கே இருக்கிறது. இது எனக்கு என்னது? டிவைசர். இதை நான் என்ன பண்ணுவேன்? கீழே எழுதுவேன். ரைட்டு தானே? 5 5/11. எனக்கு 5 5/11 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. 7 மணி 5 5/11 எனக்கு என்னவாயிருக்கும்? எனக்கு 180 டிகிரி கரெக்டாக அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிருக்கும். ரைட். அடுத்தது பாருங்கள். 5:30 மணிக்கும் 6 மணிக்கும் இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றையொன்று செங்கோணத்தில் அமையும் அப்படின்னு கேட்குறாங்க. 90 டிகிரியில் எனக்கு 5:30லேருந்து 6க்கு கேட்குறாங்க. 90 டிகிரினா என்னது? 5:45ல் இருக்குமா? ரைட்டா? 90 டிகிரி. அப்போ 5:45னா 5 is to 12/11 இன்ட்டு 45. ரைட்டா? 5:30லேருந்து 6 மணிக்கு நடுவில் எனக்கு செங்கோணம்னா 5:45 மட்டும்தான். ஸோ 5:45. இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்? சால்வ் பண்ணோம். ஸோ 45 × 10 450. 45 × 2 90. அப்போ என்ன வரும்? 540. 540 டிவைடட் பை 11 அப்படின்னு போடணும். ஸோ 11 540 அப்படின்னா 4 11 4s are 44. ஸோ 44. இங்கே 10 0. 9ல் 99. ரிமைண்டர் எனக்கு என்ன வந்துடும்? 1 அப்படின்னு கிடச்சிரும். ரைட்டு தானே? ஸோ ரிமைண்டர் 1. அப்போ இது எப்படி மாறிடுச்சு? கரெக்டாக போட்டிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. 11 4ல் எனக்கு 44 ரிமைண்டர் 10 0 9. ஏன்னா எனக்கு அங்கே ஆப்ஷனில் ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். எனக்கு செங்கோணம்னா என்னது? 5:30லேருந்து 6. ரைட்டு தானே? 5:30லேருந்து 6. ஸோ 5 எனக்கு இங்கே இருக்குது. இங்கே எனக்கு என்னது? 6 இருக்கும். ஸோ இங்கே என்னது? 12. இங்கே 3, இங்கே 9. எனக்கு செங்கோணம்னா என்னது? நடுவில் 2 இதை விட்டு வந்திருக்கணும் இல்லையா? இப்படி தானே வரும். ஓகேவா? இப்படி தான் வரணும். அப்போ நடுவில் 2 இதை விட்டு வரணும். அப்போ 5ல் நடுவில் 2 இது விட்டு வந்துருச்சு அப்படின்னா எனக்கு என்னது? 5:40 தான் எனக்கு செங்கோணம் வரும். 45 கிடையாது. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி யோசிப்போம்? இப்படி மட்டும் யோசிச்சுட்டு விட்டுருவோம். ஸோ அது கிடையாது. இங்கே எனக்கு 2 இது விட்டு வரணும். ஸோ 6 7 விட்டு எனக்கு 8க்கு வர்றப்போ தான் எனக்கு என்ன ஆகும்? செங்கோணம் அப்ராக்சிமேட்டாக மேக் பண்ணும். அப்போது 5:45 கிடையாது, 5:40. இந்த மாதிரி தப்பை கண்டிப்பாக பண்ணுவோம். நம்ம இமேஜின் பண்ணுறோன்னு சொல்லிட்டு 5:45க்கு தான் அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். ரைட்டா? ஸோ இங்கே என்னது? 5:40ன்னு தான் போடணும். புரியுதா நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு? அப்போ இங்கே என்ன வரும்? 480 480ன்னு வரும். 480/11ன்னு போடணும். ஸோ 480/11னா 4ல் 44, திரும்ப 40, 3ல் 33, மிச்சம் எனக்கு 7. இப்போ கலப்பு பின்னமாக எழுதுகிறப்ப எப்படி எழுதுவோம்? இங்கே கோஷன்ட் ஃபஸ்ட்டு 43, அப்புறம் ரிமைண்டர் மீதி 7 டிவைடட் பை 11. அப்போ என்னது? 5 மணி நேரம், சரி 5 மணி 43 நிமிஷம் 7/11 தான் எனக்கு என்ன நடக்கும்? எனக்கு ரைட் ஆங்கிள்ஸில் இருக்கும். கோயின்சைட் ஆகாது, ரைட் ஆங்கிள்ஸில் இருக்கும். புரியுதா? ஏன்னா இமேஜின் பண்ணுறப்போ 5:45ன்னு யோசித்து எழுதுவோம். அப்படி பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ரைட். அடுத்தது போகலாமா? அடுத்தது பாருங்க. அட் வாட் டைம் பிட்வீன் 4 and 5 o'clock will the hands of the watch point in opposite direction? இது எனக்கு என்னது? 180 டிகிரி. போன சம் 90 டிகிரி பார்த்தோமா? இது 180 டிகிரி.
180 டிகிரி 4 5 இது ரெண்டுத்துக்கு நல்ல எனக்கு 180 டிகிரி எங்கே வரும்னு சொல்லுங்கள். ஸோ இது 3 9 12 6 இங்கே 4 இங்கே 5. எனக்கு இப்போ 180 டிகிரி கரெக்டாக வேணும்னா இங்கே நான் 5ல் எடுக்கிறேன்னு வைங்களேன். என்ன வரும் இங்கே 5ல் சின்ன முள்னா 5 55. இங்கே 4ல் எடுக்கிறேன்னா என்ன வரும் 4 50ன்னு வருமா. 180 டிகிரிக்கு இங்கே 10ன்னு இருக்கும். இதுதான் எனக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். 4க்கு ஆப்போசிட் 10 தான். அப்போ எனக்கு என்ன வரும் 4 50ல் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ணணும். அப்போ 12/11 இன்ட்டு எம்மா 50. ஹவர் ஹேண்ட் என்னது எனக்கு 4. ஓகே. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா என்ன வரும் 50 × 12னா 50 × 10 500 50 × 2 ஒரு 100. ஸோ 600 600/11 பண்ணும். 600/11 பண்ணால் என்ன வரும் 5ல் 55 மிச்சம் 5. இப்போ திரும்ப 4ல் 44 ஓகேவா. ரிமைனிங் 6 வரும். ஸோ 54 6/11 அப்படின்னு கிடச்சிரும். ரைட்டு தானே. 600/11 போடுங்க. எனக்கு என்ன கிடைக்கும் 54 6/11. அப்போது 4 4 மணி 54 நிமிஷம் 6/11 தான் எனக்கு என்ன ஆகுது எக்ஸாக்டாக 180 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ரைட். ஸோ எப்படி உங்களுக்கு ஹேண்டில் பண்ணும் இந்த மாதிரி கொஷின்லாம் புரியுதா. அடுத்தது பாருங்கள் 9 மணிக்கும் 10 மணிக்கும் இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றை ஒன்று தொடும். ஸோ எந்த இதில் எனக்கு கோயின்சைடு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இதில் கோயின்சைடு ஆகும்னு பார்ப்போமா. 9 10 9லேருந்து 10 மணிக்கு நடுவில் தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே எங்கே கோயின்சைடு ஆகும் 9:45 அப்படி இல்லைன்னா 10:50. ஸோ 10:50னா வெளில போயிடும். அப்போ 9:45க்கு தான் வந்து நமக்கு கோயின்சைடு ஆகும். 9 12/11 இன்ட்டு 3/4னா 45. ரைட்டு தானே. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறப்போ 450 90. இப்போ தான் இங்கே எனக்கு என்ன வரும் 540. 540/11ன்னு போடுறப்போ எனக்கு என்ன வரும் 4 49 1/11. ஏன்னா இது ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்போ 9 மணி 49 நிமிஷம் 1/11 எனக்கு எக்ஸாக்டாக கோயின்சைட் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள் 3 மணிக்கும் 4 மணிக்கும் இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றை ஒன்று தொடும். இதுவும் கோயின்சைட் ஆகிறத பற்றி தான் கேட்குறாங்க. 3லேருந்து 4னா 3/4 கோயின்சைட் ஆகுமா. அப்போது 3:12/11 இன்ட்டு 15 15 × 12 போடுறப்போ 150 30. ஸோ 180/11 வரும். 1ல் 11 ரிமைனிங் 7 ரைட்டா. 6ல் 66. ஸோ ரிமைண்டர் எனக்கு 4/11 வரும். அப்போது எனக்கு 16 நிமிஷம் 4/11 தான் எனக்கு என்னவாகுது எனக்கு கோயின்சைட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ டைப் 3 இதோட முடிஞ்சிருச்சு. டைப் 4 கொஞ்சம் கஷ்டமானது. பட் கேட்குறதுக்கு ரொம்ப ரேரானது தான். நமக்கு எந்த டைப்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா டைப் 3லேருந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ டைப் 4 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் வரும். பட் புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள் வாட்ச் which gains 5 seconds in 3 minutes was set right at 7 AM in the afternoon of the same day when the watch indicated 4:15 o'clock the true time is. ஸோ இங்கே வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் மிஸ் ஆகுது. இங்கே பாருங்கள் நான் கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புரியுதான்னு பாருங்கள். வாட்ச் which gains 5 seconds in 3 minutes. ஸோ ஒரு வாட்ச் என்னது கெயின்னா எனக்கு என்னென்னா எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது. இப்போ எக்ஸாக்டாக 5 மணினா 5 மணி இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. அது இங்கே எப்படி ஆகுதுன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கும் 5 செகண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போது எனக்கு 3 நிமிஷம்னா அது 3 நிமிஷம் கிடையாது, 3 நிமிஷம் 5 செகண்ட். ரைட். வாஸ் செட் ரைட் அட் 7 AM. 7 மணிக்கு காலையில் என்ன பண்ணியிருக்காங்க கரெக்டாக செட் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸ்ட்ரா மூவ் ஆகுறதெல்லாம் வச்சு கரெக்டாக டைம் ஃபிட் பண்ணி 7 மணின்னு செட் பண்ணிட்டாங்க. இந்த ஆஃப்டர்நூன் ஆஃப் த சேம் டே அன்னைக்கு மதியமே when the watch indicated 4:15 o'clock. 4:15 o'clockனா என்னது 4:15 மணிக்கு ட்ரூ டைம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா. இப்போது எனக்கு வாட்சோட கரெக்ட் டைம் ஸ்டார்டிங் அன்னைக்கு காலையில் 7 மணி ரைட்டா. ஸோ அந்த காமெடி ஞாபகம் வருதுல, அன்னைக்கு காலையில் 6 மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி இருக்கும்ல, எனக்கு டக்குன்னு அதான் ஞாபகம் வந்தது. அன்னைக்கு 7 மணிக்கு கரெக்டாக டைம் செட் பண்ணிட்டாங்க. அங்கே என்ன நடக்குது ஒரு 3 நிமிஷம் 3 மினிட்ஸ்க்கும் எனக்கு 5 செகண்ட் கெயின் இருக்குது. அதாவது ஒரு 3 நிமிஷம் எனக்கு என்னது 3 minutes ஆஃப் கரெக்ட் கிளாக் ஈக்குவல் டு 3 minutes 5 செகண்ட் ஆஃப் அங்கே ரன் ஆகிட்டு இருக்கிற ராங் கிளாக். ஓகேவா. அப்போது எனக்கு எத்தனை 3 நிமிஷம் இருக்குது இதுக்கு நடுவில்னு கண்டுபிடிக்கணும்.
அதாவது காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 4:15 வரைக்கும் எனக்கு டோட்டலாக நடுவில் எத்தனை ஹவர் இருந்தது அப்படின்னு பார்த்துட்டு அதில் நடுவில் எத்தனை மினிட்ஸ் இருந்ததுன்னு நான் கன்வெர்ட் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நான் பார்த்துட்டு கரெக்ட் டைம் என்னென்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எனக்கு 7லேருந்து 4:15 வரைக்கும் நடுவில் எவ்வளோ மணி நேரம் இருக்குன்னு பாருங்கள். 7னா 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4 9 மணி நேரம். 9 hours 15 minutes. ஓகேவா? ஸோ 9 hours 15 minutes இருக்குது. இப்போ நான் இது எல்லாத்தையும் ஒரே யூனிட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ 15 மினிட்ஸை நான் அவராக மாற்றணுன்னா என்ன வரும்? 1 minute அவராக மாற்றணுன்னா டிவைடட் பை 60யா? ஸோ 15/60ன்னு போடுறேன். 15 இன்ட்டு 4 60. ஸோ 9 1/4 ஹவர்ஸ் அப்படின்னு கிடச்சிரும். ரைட்டு தானே? 9 1/4 ஹவர்ஸ்னால் கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றணுன்னா என்ன வரும்? 9 4s are 36, 36 + 1 37. நான் கீழே இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணுவோம், மேலே இருக்கிறதோட ப்ளஸ் பண்ணுவோம். ஸோ 9 4s are 36 + 1 37/4. ஓகேவா? அப்போது எனக்கு 7 மணிலேருந்து 4:15 வரைக்கும் எனக்கு டோட்டலாக எவ்வளோ மணி நேரம் இருக்குது? 37/4 மணி நேரம் இருக்குது. எனக்கு இது தப்பான டைம். 3 minute 5 செகண்ட். கரெக்டான டைம் என்னது? 3 minute மட்டும்தான். ஓகேவா? இப்போ இதையும் நான் என்ன பண்ணலன்னா அவருக்கு மாற்ற போனேன். அப்போ தானே எனக்கு இந்த அவருக்கு எவ்வளோ கெயின் ஆகிருக்கு, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரியும். ஸோ அதனால் எனக்கு இது கொஷினில் கொடுத்தது தான். இதை நான் அவராக மாற்ற போகிறேன். ஹவராக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இங்கே எனக்கு 3 நிமிஷம்னு இருக்குது. 3 நிமிஷம். ஃபஸ்ட்டு இந்த செகண்டை நான் என்ன பண்ணணும்? மினிட்டாக மாற்றணும். 5 செகண்டு. ஒரு செகண்டை மினிட்டாக மாற்றணும்னா டிவைடட் பை 60யா? அப்போது 5/60ன்னு வரும். 3 × 5/60. இதை நான் அடித்தா என்ன வரும்? 5வது பேர்லே 1/12ன்னு வந்துடும். அப்போது 3 1/12 மினிட்ஸ்ன்னு இருக்கும். இதை திரும்ப அவராக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? டிவைடட் பை 16 போடணுமா? ஃபஸ்ட்டு இதை கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றிக்கலாமா? இங்கே என்ன வரும்? 3 × 12 36, 36 + 1 37/12 மினிட்ஸ்ன்னு இருக்கும். இதை அவராக மாற்றோம்னா டிவைடட் பை 60. அப்போ இதை அவராக மாற்றோம்னா 37/12 × 60. 12 × 6 எனக்கு 72. 72 × 0 720. ஸோ இதுதான் எனக்கு 37/720 hours of the clock which is equal to. இப்போ 3 minute நான் என்ன பண்ண போகிறேன்? ஹவர்ஸாக மாற்ற போகிறேன். ஸோ 3 minute அவராக மாற்றோம்னா டிவைடட் பை 60. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 1/20 ஹவர்ஸ்னு வரும். அதுதான் 1/20 hours of the கரெக்ட் கிளாக். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த கிளாக், அதாவது திஸ் கிளாக், தப்பான கிளாக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அங்கே எவ்வளோ மணி நேரம் கடந்து வந்திருக்கு? 37/4 மணி நேரம் கடந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? 1 hour of this clock equal to எனக்கு என்னது? 1/20 hours of the correct clockன்னு இருக்கா? அப்போது 1 hour of this clock which is equal to 1/20 divided by 37/720 அப்படின்னு போடுவோமா? ஓகேவா? ஸோ 1 hour of this clock equal to 1/20 by 37/120 hours of correct clock. கரெக்டான கிளாக். ரைட்டா? கரெக்டான கிளாக். இப்போது எனக்கு டோட்டலாக எவ்வளோ மணி நேரம் வந்திருக்கு? 37/4 hours தாண்டி வந்திருக்கு. ஸோ 37/4 hours தாண்டி வந்திருக்குன்னா இங்கே என்ன வரும்? அப்போது இன்ட்டு 37/4ன்னு போடுவோமா? அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணால் எனக்கு கரெக்ட் ஹவர்ஸ் எத்தனை அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். ஸோ சால்வ் பண்ணால் என்ன வரும்? இங்கே இன்ட்டு 37/4ன்னு வரும். அப்போ இங்கே 1/20 இன்ட்டு 37/4. இங்கே கீழே இருக்கிறது எனக்கு மேலே நியூமரேட்டரில் வந்தால் திருப்பி வந்துருமா? ஸோ இன்ட்டு 720/37. ஸோ இது 2 கேன்சல் ஆகிடும். அடுத்து இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். 2 4s are 2. 2க்கு ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணால் 36. அடுத்து 4க்கு இங்கே கேன்சல் பண்ணால் 9ன்னு வந்துடும். ஸோ டோட்டலாக எனக்கு 9 hours ஆஃப் த கரெக்ட் கிளாக். இங்கே 37/4 ஹவர்ஸ்ன்றது என்னது? எனக்கு 9.25 மணி நேரம். ஆனால் எக்ஸாக்டாக எனக்கு 9.25 மணி நேரம் இல்லை, 9 மணி நேரம் தான். அப்போ நான் என்ன பண்ணணும்? எக்ஸாக்டாக 7 மணிலேருந்து 9 மணி நேரம்னா எனக்கு டைமிங் என்னது? 4 மணி. ஸோ 4 PM இஸ் த கரெக்ட் ஆன்சர். பார்க்குறதுக்கு தான் லென்த்தியாக இருக்கும். புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எவ்வளோ மணி நேரம் இந்த கிளாக், அவங்க சொல்லியிருக்க கிளாக் கடந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்? இந்த கிளாக் எவ்வளோ தப்பாக இருந்திருக்கு அப்படின்றத ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணி 1 hourக்கு எவ்வளோ தப்பாக இருந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறமா எவ்வளோ மணி நேரம் கடந்து வந்திருக்கோ அவ்வளோ மணி நேரத்தில் எவ்வளோ தப்பாக இருந்திருக்குன்னு கண்டுபிடிப்போம். லாஸ் ஆர் கெயின் பொறுத்த வரைக்கும் நமக்கு
ரொம்ப லென்த்தி ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது சரியா, ஷார்ட்டாக இல்லை டிஸ்கிரிப்டிவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு கொஷின் என்னது நமக்கு போதுமானது ஓகேவா. ஸோ கெயினில் கேட்டால் கூட இந்த மாதிரி டைப் தான் வரும், வேறு சில டைப்ஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, பட் ஆனால் அது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி, ப்ளஸ் கன்ஃபியூசிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு அவ்வளோ கன்ஃபியூசிங் வேணாம். ப்ளஸ் அது எங்கே வரும் அப்படின்னா Tier 2 எக்ஸாமில் தான் நமக்கு கேட்டிருப்பாங்க. இங்கேயும் நம்ம Group 2 எழுத போகிறது நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் Tier 2ல் தான் எழுத போகிறோம். பட் ஆனால் அவங்க Tier 1லேயும் ரீசனிங் எழுதுவாங்க, Tier 2லேயும் ரீசனிங் எழுதுவாங்க. அந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு வேறு சில கஷ்டமான கொஷின்ஸ்லாம் வரும் சரியா. ஸோ நம்ம ஸ்ட்ரிக்டாக எவ்வளோ Group 2Aல SSLC ஸ்டாண்டர்டில் எவ்வளோ யோசிச்சு கேட்பாங்களோ அவ்வளோ தான் நம்ம எடுத்திருக்கோம், எக்ஸ்ட்ரா எதுவும் எடுக்கல. ஸோ நம்ம சொல்லி கொடுத்ததை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா சிலாகிசம். ஸோ சிலாகிசம் உங்களுக்கு செப்பரேட்டாக லாஜிக்கல் ரீசனிங் பார்ட் 2ல் வரும். ஸோ நெக்ஸ்ட் சிலாகிசையும் மறக்காமல் பார்த்துருங்க, அதோட நம்மளுக்கு என்ன ஆகிடும், லாஜிக்கல் ரீசனிங் கம்ப்ளீட் ஆகிடும் ரைட். ஸோ சிலாகிசம் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.